அனைவருக்கும் வணக்கம். நான் என்னை பார்க்க போற பேப்பரானது கிண்ணியா ஆலங்கனி விநாயகர் மகா வித்தியாலயத்தினுடைய 1ஆம் ஆண்டு பரீட்சை 2020ஆம் ஆண்டான் விஞ்ஞானம் தரம் 8 பேப்பர். நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காண்டி போட்டிருக்கிறேன். மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். பாக்டீரியா மூலம் பரவாத நோய் எது? போலியோ, நெருப்பு காய்ச்சல், காசம், தொழுநோய். இதுல எங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது எங்களை பாக்டீரியா மூலம் பரவாத நோய் கேட்டிருக்குது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் காச நோயும் தொழுநோயும் நெருப்பு காய்ச்சலும் தான் பாக்டீரியா மூலம் பரவுற நோய்கள். இப்ப சரியான விடையா அமையப்படுறது போலியோ. இதே கேள்வி என்னோட பேப்பர்ல இதே மாதிரி கேள்வி ஒன்று வந்தது. வெள்ள பதியம் கொண்ட உணவுகளில் நுண்ணங்கி தொழிற்படுவதால் ஏற்படும் மாற்றம். பாடலடைதல், பூஞ்சனம், அழுகலடைதல், நொதித்தல். நொதித்தல் தான் இதுக்கான சரியான விடை. பூஞ்சனம் ஒரு நுண்ணங்கி வகை. பாண்டலடைதல் இனிப்பு அதிகம் கொண்ட உணவின் மீது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு காரணமாக ஏற்படும் மாற்றம். இது அழுகலடைதல் புரதம் அதிகமாக கொண்ட உணவுகளின் மீது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு காரணமாக ஏற்படும் மாற்றம். அப்ப எங்களுக்கு சரியான விடை அமையப்படுறது நொதித்தல். நொதித்தலுக்கான வரைவிலக்கணம் வெள்ளம் அதிகம் கொண்ட உணவுகளின் மீது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடுகளினால் ஏற்படும் மாற்றம். சரியா? சரி, அடுத்த கேள்விக்குள்ள போ. நுண்ணங்கிகளினால் கிடைக்கும் அனுகூலம் அல்லாதது. உடைகளின் மீது பூஞ்சனம் வளர்தல், பாற்கட்டி உற்பத்தி, நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி, உணவாக பயன்படுதல். அப்ப எங்களுக்கு சரியான விடையா உடைகளின் மீது பூஞ்சனம் வளர்தல் எங்களுக்கு ஒரு பொருளாதார சேதத்தை தான் ஏற்படுத்த போகுது. அப்ப இதுல எல்லாருமே உடனே வெற்ற பூட்டு விடைகளும் சரியா இருக்கேட்டு ஏதாவது ஒரு விடைக்கு கிடக்கூடாது. இடையில கேட்டிருக்கிறல்ல அனுகூலம் அல்லாதது. சரியா? அப்ப நாங்க அனுகூலம் அல்லாத பார்க்கும் பொழுது உடைகளின் மீது பூஞ்சனம் வளர்தல். ஏன்னா பாற்கட்டி உற்பத்தி நுண்ணங்கிகளால செய்யப்படுது. அடுத்த நுண்ணுயிர் கொல்லி உற்பத்தி நுண்ணங்கிகளால செய்யப்படுது. அடுத்த உணவாக பயன்படுதல் நுண்ணங்கி உற்பத்தியால செய்யப்படுது. உணவாக பயன்படுதலுக்கு நுண்ணங்கிக்கு நாங்கள் ஏதோ உதாரணமா சொல்லலாம் என்றால் இப்பொழுது தோசை நாங்கள் ஒரு நாள் புளிக்க வச்சுதான் எடுத்து அது திரும்ப அடுத்த நாள் சூடுறோம். அப்ப இதுலயே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் உணவாக நுண்ணங்கிகளால் அந்த மதுவத்தான் அதுல போய் தொழிற்பட்டு எங்களுக்கு உணவா வருது. இப்ப இதுலயே நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இது எங்களுக்கு உணவாக பயன்படும். அப்ப எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது உடைகள் மீது பூஞ்சனம் வளர்தல். ஆத்திரப்போடாக்களுக்குள் அடங்காத விலங்கு எது? இறால், நுளம்பு, தேள், சிப்பி. அப்ப எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது ஆத்திரப்போடாக்கள் அடங்காத விலங்கு. அப்ப இறால் ஒரு வகையா ஆத்திரப்போடா. அப்ப இது எங்களுக்கு புளியான விடையா வரப்போகுது. அடுத்தது இத நுளம்பு ஒரு ஆத்திரப்போடா வகைக்குள்ளதான் அடங்க போகுது. அப்ப எங்களுக்கு இதுவும் ஒரு புளியான விடை. அதே மாதிரி தேள் ஒரு ஆத்திரப்போடா கொண்ட வகைக்குள்ளதான் அடங்க போகுது. ஆனா சிப்பி மட்டும் மொலஸ்கான வகைக்குள்ள அடங்க போகுது. சரியா? அப்ப எனக்கான சரியான விடை சிப்பி, மொலஸ்காவை சேர்ந்த சிப்பி. சரியா? அடுத்தது முள்ளந்தண்டுளிகளில் அடங்காத விலங்கு கூட்டம் எது? அம்பீபியா, ரெப்டிலியா, நிடாரியா, ஆவேஸ். அப்ப எங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது எல்லாத்துலயுமே கேட்டிருக்காங்க பாருங்க அடங்காத. அப்ப முள்ளந்தண்டுகளில் அடங்காத விலங்கு உங்களுக்கு அம்பீபியா. நாங்க முதல்ல அந்த அட்டவணையை சொல்லுவோம். முதலாவது முள்ளந்தண்டிலிகள், நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா. அடுத்த முள்ளந்தண்டுளிகள் பிசஸ், அம்பீபியா, ரெப்டிலியா, ஆவேஸ், மெமேலியா. அப்ப இதுல எங்களுக்கு ஆவேஸ் வரப்போறது இல்லை என்றால் முள்ளந்தண்டு உளிகளுக்குள் அடங்குது. அம்பீபியாவும் வரப்போறது இல்லை என்றால் அதுவும் முள்ளந்தண்டு உளிகளுக்குள் அடங்குது. ரெப்டிலியாவும் வரப்போறது இல்லை என்றால் அதுவும் முள்ளந்தண்டு உளிகளுக்குள்ள அடங்குது. அப்ப இதுல எங்களுக்கு சரியான விடையா அமைய போறது நிடாரியா. அடுத்தது
தகவல்கள் தொடர்பான சரியான கூற்று ஆமை முதலை என்பன இவற்றிற்கு உதாரணமாகும். நாறுயிர்ன்றது ரெப்டீலியா தான் சொல்லி இருக்கு. அப்ப நாங்க இதுல இருந்தே புரிஞ்சுக்கொள்ள நாறுயிருக்கு தொடர்பான சரியான கூற்று வந்து ஆமை முதலை என்பன இவற்றிற்கு உதாரணமாகும். அப்ப ஆமை முதலை இவற்றுக்கு உதாரணம் தான். ஏண்டா என்ன சொல்றீங்க, அதுக்கு இருசோடி அவயவங்கள் காணப்படுது, சில இதுல ஒடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இப்படி அதுல வந்து இந்த இது வந்து கரெக்டான ஒரு ஆன்சர். அதுக்கு பிறகு சுவாசப்பை மூலம் சுவாசிக்கும், இதுவும் எங்களுக்கு ஒரு சரியான விடையா அமையுது. அடுத்தது அருவிக்கோட்டு வடிவமுடையது உங்களை பிழையான விடை. ஏண்டா பிசஸும் மற்றது ஆவேசம் மட்டும்தான் அருவிக்கோட்டு வடிவத்துல காணப்படுது. பிசஸ் வந்து நீரை இலகுவா கிழித்து செல்வதற்காகவும், அதே போல ஆவேஸ் வந்து வழியே இலகுவா கிழித்து செல்வதற்காக காணப்படுது. பிசஸ் வந்து மீன்கள், ஆவேஸ் வந்து பறவைகள். அப்ப எங்களுக்கு சரியான விடையா அமையப்படுறது வந்து ஏயும் பியும். எது சரியா அமையப்படுது? மூன்றாவது விடை. ஒரு கூரை மாத்திரம் கொண்டது. உப்பு கரைசல்ல ஏகப்பட்ட கூறுகள் இருக்கு. நீர்லை H2O. அப்ப அதுலயும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படி கூறுகள் இருக்க போகுது. அப்ப வழியிலையும் ஏகப்பட்ட கூறுகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு இதுல சரியான விடை அமையப்படுறது வந்து செம்பு. சரியா? இலைகளில் நீரை சேமித்து வைக்கும் தாவரம். இலைகள்ல வந்து சவுக்கு வந்து எப்பவுமே ஒடுக்கப்பட்ட ஒரு தாவரத்துக்கு தான் உதாரணமா வரும். அதே மாதிரி பெகோனியா வந்து இலை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரத்துக்கு வந்து அவங்களுக்கு உதாரணமா வரும். அதே போல நெல் வந்து அவங்களுக்கு எதுக்கு உதாரணமா வரும்னா அது வந்து வாழை, கோரை, நெல் உறிஞ்சிகள் மூலம் உறிஞ்சிகள் தாவரம் அப்படின்னு வரும். இதே இன்னொரு வகை ஒன்று இருக்கு, ஓடிகளுக்கு வந்து வல்லாரை, புளியாரை, அடுத்தது வல்லாரை, புளியாரை, அடம்பன்கொழி. அப்ப எங்களுக்கு சரியான விடையா வந்து அமையப்படுறது வந்து கற்றாழை அல்லது பிள்ளை கற்றாழை. சரியா? அடுத்த கடிக்குள்ள போவோம். மழை பெய்தவுடன் பிரதான வீதியில் காணப்படும் நீர் மேல் ஒயில் படர்ந்திருப்பதை ஒரு மாணவன் அவதானித்தார். இதற்கான காரணம் நீரில் ஒயில் கரைந்துள்ளது. ஒயில் வந்து எப்பவுமே நீர்ல கரையாது. அப்ப இது வந்து அவங்களுக்கு ஒரு பிழையான விடையா வந்து அமைய போகுது. அதை விட நீரை விட ஒயிலின் அடர்த்தி குறைந்தது. அப்ப அதனாலதான் ஒயில் வந்து மேல மிதக்குது. அப்ப இதற்கான சரியான விடையா வந்து அவருக்கு நீரை விட ஒயில் அடர்த்தி குறைந்த என்ற சரியான விடை கிடைக்க போகுது. அதே மாதிரி ஒயிலின் அடர்த்தி நீரை விட அதிகப்பட்டா ஒயில் வந்து கீழேயும் மற்றது நீர் வந்து மேலையும் வந்திருக்கணும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. அப்ப நீரும் ஒயிலும் ஒன்றுடன் ஒன்று கலக்காத திரவியங்கள் ஆகும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏண்டா இதுல அடர்த்தி வேறுபாடு வச்சுதானே அது ஒன்றின் மேல் ஒன்று படர்ந்திருப்பதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. அதற்கான சரியான விடையாக அமைய போறது வந்து நீரை விட ஒயிலின் அடர்த்தி குறைந்தது. சரியா? அடுத்த கேள்விக்குள்ள போவோம். நீரும் ஒயிலும் ஒன்றுடன் ஒன்று இந்த படத்தை வந்து பாருங்க. இது வந்து ஒரு வட்ட வடுக்கான இலையொழுங்கு அப்படின்ட்டு இதுக்கு உதாரணமா வந்து உங்களுக்கு ஏழிலை பாறை வந்து அமைய போகுது. சரியா? இதே இப்ப சுருளி வடிவுண்டா இப்படியே வரும். இப்படி ஒரு கோபுரம் மாதிரி போகும். சரியா? இப்படி ஒரு கோபுரம் மாதிரி போகும். இதே வந்து நாங்கள் இப்ப ஒன்றை விட்டு ஒன்று இலை ஒழுங்குண்டா இதுல ஒரு இலை வரும், இதுல ஒரு இலை வரும், இதுல ஒரு இலை வரும், இதுல ஒரு இலை வரும். இப்படியே இலைகள் வரும். அதே போல என்னது எதிரெதிரான இலை ஒழுங்குண்டா ஒரு தண்டுக்கு நேர இப்படியே வரும். சரியா? இது வந்து எதிரெதிரான இலை ஒழுங்கு. அப்ப இதுல எங்களுக்கு சரியான விடையா வந்து அமைய போறது வந்து இது வந்து ஒரு சுருளி வடிவான இலையொழுங்கு அல்லவா? அப்ப இதுல உங்களுக்கு சரியான விடையா வந்து அமைய போறது வந்து ஒன்று விட்டு ஒன்று இலையொழுங்கு அமைப்பா இல்ல, அதுதான் இது. அப்ப உங்களுக்கு மிக மிக சரியான விடை வட்ட வடிக்கான இலையொழுங்கு. அப்ப இதற்கான விடை வந்து நமக்கு வட்ட வடிவமான இலையொழுங்கு. சரியா? அக புற துண்டு படலங்களை காட்டும் விலங்கு. இதுக்கு வந்து என்னடா அவங்க சொல்ல வராங்கன்னா அகப்புற துண்டு படலங்கள். அப்படின்னா
அது வந்து உள்ளுக்கையும் பிரிபட்டிருக்க போகுது, வெளியிலையும் பிரிபட்டிருக்க போகுது. ஆனா இப்ப நிடாரியாக்கள் வந்து பிரிபட்டு காணப்படா 6 சமச்சீர்களை கொண்டிருக்கு. இதே வந்து நிடாரியா, அடுத்த அனலிடா. அனலிடான்ற துண்டு புழுக்கள். அது வந்து துண்டு படலங்கள் காணப்படுவதனாலே அது துண்டு புழுக்கள் என அழைக்கப்படுது. இதே மாதிரி நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா. மொலஸ்காவுக்கு வந்து அகவன் கூடும் சிலவற்றில் புறவன் கூடும் காணப்படுது. இதற்கு உதாரணமாக புறவன் கூட்டுக்கு சிப்பியையும் அல்லது நத்தையும், அதே அகவன் கூட்டிற்கு கடவாயையும் எடுத்து கூடலாம். சரியா? அதே மாதிரி நிடாரியா, அனலிடா, மொலஸ்கா, ஆத்ரோபோரா. ஆத்ரோபோரா வந்து வெளியில் உடல் அங்கங்களா துண்டு துண்டா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்ப கை, கால், மூக்கு, வாயிண்டு அது வந்து பாகுபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப எல்லாம் உங்களுக்கு சரியான விடையா வந்து அமைய போறது வந்து எறும்பா இல்ல, மட்டைத்தடா இல்ல, கருந்தலா இல்ல. அப்ப உங்களுக்கு சரியான விடையா அமைய போறது வந்து மண்புழு. தாவர இலையின் பிரதான தொழில் ஒளித்தொகுப்பு, நீர் கனியுப்பையாக துறிஞ்சுதல், இனப்பெருக்கம், நீரை சேமித்தல். இப்ப இதுல வந்து நீர் கனியுப்பாக துறிஞ்சுதல், இனப்பெருக்கம், நீரை சேமித்தல். நீரை சேமித்தலுக்கு உதாரணமா நாங்கள் கற்றாழை சொல்லலாம், இல்ல பிள்ளை கற்றாழை. இனப்பெருக்கத்துக்கு வந்து சதை கிடைச்சா. நீர் கனியுப்பையாக துறிஞ்சுறதுக்கு என்னன்னு சொல்றது, நீர் கனியுப்பை வந்து துறிஞ்சிருக்கிறது அது வேறுபட்ட தொழில். ஆனா அந்த பிரதான தொழில் வந்து எப்பவுமே ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளுதல் ஆகும். ஒளித்தொகுப்பின் மூலமாக தான் அது ஒளித்தொகுப்பை மேற்கொண்டு அதில் பட்சியத்தையும் சேமித்து அதை வந்து உணவா குளுக்கோஸா மாற்றி நமக்கு அது நாங்கள் உண்ணும் பொழுது நமக்கு அது உணவா வந்து அமையுது. அப்ப இதுக்கு அவங்களுக்கு சரியான விடைய அமைய போறது வந்து ஒளித்தொகுப்பு. சரியா? அப்ப நீர் கனியுப்பை ஆதஞ்சல் வந்து அதண்ட இன்னும் ஒரு வேறுபட்ட தொழில். சரியா? மாதிரி மிக அதிக அளவில் விலங்கினத்தை கொண்ட கூட்டம் மமேலியா, ஆத்ரோபோரா, அனலிடா, நிடாரியா. இதுக்கு நாங்க நார்மலாவே விட சொல்லலாம், அவங்களோட புத்தகத்துல இருக்கு. மிக அதிகளவான பரம்பரை கொண்ட இது ஆத்ரோபோரா. சரியா? பின்வரும் தாவரங்களில் ஒன்று விட்ட ஒன்று இலையுலங்கை காணப்படுவது. நாங்க முன்னுக்கே சொன்னான் உங்களுக்கு, இது சுருளி வடிவான இலையுலங்கு, இது ஒன்று விட்ட ஒன்று இலையுலங்கு, இது எதிரெதிரான இலையுலங்கு. சரியா? அப்ப இதுல எங்களுக்கு ஏழிலை பாலை வந்து வட்டவடுக்கான இலையுலங்கு. வட்டக்கனி வந்து நமக்கு சுருளி வடிவான இலையுலங்குக்கு உதாரணமாகும். கொய்யா வந்து எதிரெதிரான இலையுலங்குக்கு உதாரணமாகும். அன்னமுன்னா வந்து ஒன்றா விட்ட ஒன்றுக்கு இலையுலங்காகவும் காணப்படுது. அப்ப எங்களுக்கு சரியான விடைய அமையப்படுறது வந்து அன்னமுன்னா. சரியா? அடுத்தது நாகதாளி தாவரத்தால் எவ்வாறு ஆவியுறுப்பு குறைக்கப்படுகின்றது? தடிப்பான மெழுகுத்தன்மையான இலை காணப்படுதல், இலைகள் முட்களாக திரிவடைந்திருத்தல், இலைகள் ஒடுங்கியதாக காணப்படுதல், இலை மேற்பரப்பில் மயிர்கள் காணப்படுதல். நாகதாளியில வந்து நமக்கு இலை முட்களாக காணப்படுறதுனாலதான் அதுல ஒளித்தோப்பு வந்து நமக்கு சிறிதளவுல இடம்பெறது. சரியா? சரி, இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தாலே அடுத்த வீடியோ வரும். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் HT லிட்டில் மாஸ்டர். தேங்க்யூ. எதுவும் பிள்ளை இருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.